வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கடந்த 6 ஆண்டுகளாக வயதான ரயில் பயணிகளுக்கு உதவி செய்வது போல நடித்து அவர்களது உடைமைகளை திருடி வந்த ரயில்வே ஊழியர் போலீசாரிடம் வசமாக சிக்கி இருக்கிறார். உதவி என்ற பெயரில் உடைமைகளை உருவிச் சென்ற நபர் சிக்கியது எப்படி? வயதானவர்களை கண்டால் என் மனம் தாங்காது. அவர்களுக்கு உதவவில்லை என்றால் அன்று இரவு எனக்கு தூக்கமே வராது என்பது போல் ரயில் நிலையத்தில் மாய்ந்து ஒருவர் உதவி செய்து வருகிறார் என்றால் அவரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் அவர் அந்த ஏரியாவின் பிரபல திருடனாக இருக்க வாய்ப்புண்டு. அப்படி ஒரு நபர் உதவுகிறேன் என்ற பெயரில் கடந்த 6 வருடங்களாக கொள்ளையடித்து வந்த சம்பவம் தான் அம்பலத்திற்கு வந்துள்ளது. யார் அந்த நபர்? உதவுகிறேன் என்ற பெயரில் கிடைத்ததை உருவிச் செல்லக்கூடிய திருடர் குல திலகம் சிக்கியது எப்படி? மதுரை ரயில் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மூதாட்டி ஒருவர் ஊருக்கு செல்வதற்காக வந்துள்ளார். திடீரென்று அவர் முன் தோன்றிய அந்த நபர், நான் இருக்கும்போது இப்படி நீங்கள் சிரமப்படலாமா என்று கூறி அவருடைய பையை கேட்காமலேயே வாங்கி வைத்துக் கொண்டு அழைத்து சென்றார். அந்த பாட்டியும் ஆஹா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா என்று வியந்தபடி முன்னே செல்ல பின்னே வந்த அந்த நபர் திடீர் என்று மாயமாகிவிட்டார். திணறிப்போன அந்த பாட்டி அழாத குறையாக ரயில்வே போலீசாரிடம் சென்று புகார் அளித்திருக்கிறார். அந்த பையில் 15 பவுன் தங்க நகை இருந்ததாகவும் அதில்தான் தன்னுடைய வாழ்வாதாரமே அடங்கி இருப்பதாகவும் அழுது புலம்பியிருக்கிறார். புகாரை பெற்ற போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் திருடிய நபர் ஈரோடு ரயில்வே மெக்கானிக் பிரிவில் உதவியாளராக பணிபுரிந்து வந்த செந்தில்குமார் என்பது தெரிய வந்தது. வேலையே பயிரை மேய்ந்த கதையாக ரயில்வே ஊழியரே திருடிச் சென்றதை அறிந்த போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். செந்தில்குமாரை கைது செய்வதற்காக மதுரை HMS காலனி பகுதியில் அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்த்தபோது போலீசாருக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு 100க்கும் மேற்பட்ட திருடப்பட்ட பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தே போயினர். பைகளை சோதனையிட்ட போது நகைகள், லேப்டாப்கள், செல்போன்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இருந்துள்ளன. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அதன் உரிமையாளர்கள் யார் என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். பிடிபட்ட செந்தில்குமாரிடம் விசாரித்த போது தான் இந்த திருட்டு தொழிலை கடந்த 6 வருடங்களாக செய்து வருவதாக கூறியிருக்கிறார். மதுரை, கரூர், விருத்தாச்சலம், ஈரோடு, திருநெல்வேலி போன்ற பல்வேறு ரயில் நிலையங்களிலும் தனியாக செல்லக்கூடிய பயணிகளை குறிவைத்து அவர்களுக்கு உதவுவது போல் நடித்து அவர்களுடைய பொருட்களை ஆட்டையை போட்டதை பெருமையுடன் கூறியிருக்கிறார். இதுவரை 30 பவுன் நகை, 250 பேக்குகள், 30 செல்போன்கள் மற்றும் 9 லேப்டாப்கள், 2 ஐபேட்கள் மற்றும் செருப்புகள் உட்பட பல்வேறு பொருட்களையும் போலீசார் கைப்பற்றி உள்ளனர். செந்தில்குமார் மீது வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.